நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கின்றோம். தமிழ் பாலம் நிகழ்ச்சியினுடைய சுவையை நாங்கள் வெகுவாக ரசித்து ருசித்து மகிழ்கிறோம் என்று சில மின்னஞ்சல்கள் வந்துள்ளன. மகிழ்ச்சி தானே. அந்த சுவை என்கின்ற போது எனக்கு இன்று தோன்றுகிறது ஒரு பல் சுவை. அப்படிப்பட்ட ஒரு பல் சுவை கலைஞரை நாம் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு என்றால் சுவை என்பது பல் சுவையாக பல்கி பெருகுகிறது என்று தான் சொல்லலாம். அப்படித்தான் அன்று திருச்சியிலிருந்து ஒரு புறப்பட்டார். 1998 அமெரிக்காவுக்கு சென்று இங்கு ஒரு 12 ஆண்டுகளுக்கும் மேலாக தன்னுடைய அனுபவங்களை, தன்னுடைய பெட்டியில் அனுபவங்களை சுமந்து கொண்டு அங்கு சென்று கனவுகளோடு சென்றவர் அவர்தான் அன்புக்குரிய திரு ராமச்சந்திரன் அவர்கள். அவருடைய பதிவுகள் சென்ற வாரம் நாம் கேட்டபோது இவரிடம் இன்னும் ஏதோ நிறைய இருக்குது, சரி நேரம் கருதி அடுத்த வாரம் அவங்க பேசுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு, அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் விதமாக இன்று நாம் அவரை மீண்டும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். வணக்கம், வருக வருக. சென்ற வாரம் ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்போ நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். ஒன் ஸ்டெப் ஹேக்கன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதோ ஒரு படி மேலே அப்படின்ற சிந்தனை ஓட்டத்தில் தான் நம்ம அணுகணும். இப்போ நீங்கள் அங்கேருந்து அமெரிக்காவில் வந்திருக்கீங்க, நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா அடுத்த நிலையில் நம்ம என்ன செய்யக்கூடியன்ற ஒரு பார்வை எழும்போது, இப்போ எழுத்தாளர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் மேடை பேச்சாளர்களாக இல்லாதவர்கள் அல்லது பல அரங்கங்களை போகாதவங்க, நடிக்காதவங்க அல்லது மேடை அனுபவமோ திரை அனுபவம் இல்லாதவங்க எழுத்தாளர்கள் இருக்காங்க. இந்த எழுத்தாளர்களுக்கான ஒரு அமைப்பாக வட அமெரிக்க எழுத்தாளர் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு மேரிலேண்டில் முருகுவேல் வைத்தியநாதன் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த போல் ஏன் இந்த மாதிரி இப்போ கனடாவில் பார்த்தா சங்கரா போன்ற மிகச்சிறந்த நாடக கலைஞர்கள் இருக்காங்க, அது ஆஸ்டினில் கிருஷ்ணா, அதே போல் ஃப்ரீமாண்ட்டில் நீங்கள் இருக்கீங்க, பல இடங்களில், அதே போல் சான் ஃப்ரான்சிஸ்கோலே பாலா இருக்கார். ஸோ இந்த மாதிரியான பல இடங்களில் இருக்கிறவங்க அனைவரும் சேர்ந்து ஒன்றிணைந்து ஏன் ஒரு அமைப்பு ஆரம்பிக்கக்கூடாது? உங்களுடைய வளர்ச்சிக்காக நல்ல ஒரு யோசனை பண்ணலாம். நிச்சயமாக அந்த யோசனை சொல்ல காரணம் நீங்கள் அதை அதுக்கான முன்னெடுப்பை பண்ண முடியுமா? நிச்சயமாக பண்ணலாம். ஏன்னா இளைஞர்கள் எல்லோரும் சேர்க்கலாம், எல்லா வல்லுநர்களையும் சேர்த்து ஒரு குழு அமைச்சு, இப்போ அப்படி தான் பட்டிமன்ற குழுன்னு, நக்கீரர் பட்டிமன்ற குழுன்னு ஒரு ஆர்கனைசேஷன் யங்ஸ்டர்ஸ் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வேரியாவில் இப்போ நம்ம போன பொங்கல் பட்டிமன்றத்தில் பேசினவங்க எல்லாருமே நக்கீரர் பட்டிமன்ற குழுலேருந்து. இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் பட்டிமன்றம் அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா நக்கீரர் பட்டிமன்றம் கூட்டி எங்களுக்கு பேச்சாளர்கள், இத்தனை பேச்சாளர்கள் வேணும் அப்படின்னா அவங்க ட்ரெயின் பண்ணி அவங்க அமைச்சிருவாங்க. ஸோ அது மாதிரி நல்ல ஒரு யோசனை, அது நிச்சயமாக பண்ணலாம். இல்லை அது ஏன்னா உளப்பூர்வமாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ இத்தகைய அமைப்புகள் இசைக்காக இருக்கிறது, நடனத்துக்காக பல அமைப்புகள் ஒன்றிணைந்து செய்கிறாங்க. அதே போல் நாடகத்துக்கு இல்லைன்ற ஒரு குறைய அமெரிக்கா இருக்குது, குறிப்பாக தனித்தனியாக இருக்குது. இப்போ அவ்வளோ பெரிய நாட்டில் தனித்தனியாக இருக்கிறத ஒருங்கிணைத்து பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கலாம் அப்படின்ட்டு. இப்போது நாடகத்தை பற்றி நிறைய சொல்கின்ற போது இது மட்டும் இல்லை, பல துறை சார்ந்து இருக்குது அப்படின்னுச்சு. நீங்கள் இந்த ஃபுட் ஃபார் ஷெல்டர் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு அமைப்பை ஆரம்பித்து அழகாக செயல்பட்டுருக்கீங்க. நீங்களும் நண்பரும். என் நண்பர் அவர் தான் ஆரம்பித்தது, ஸ்ரீராம சபேசன்னு. அது என்ன, வியாழக்கிழமை ஏதாவது ஒரு ஃபுட் ஷெல்டருக்கு கொண்டு போய் ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இனிஷியலாக ஆரம்பித்தது. அது அப்படியே கொஞ்சமாக படித்து இப்போ 2 ஷெல்டருக்கு எவ்ரி வீக் ஃபுட்டு பர்ச்சேஸ் பண்ணி ஃப்ரெஷ் ஃபுட்டு. ஏன்னா இல்லை ஷெல்டர்ன்றது அங்கே யாரும் அது ஹோம்லெஸ் பீப்புள், அந்த மாதிரி அமெரிக்காலே ஹோம்லெஸ் பீப்புள் இருக்காங்க, வீடு இல்லாதவங்க. ஆமாம், வீடு இல்லாதவங்க. அதுலேயும் அங்கே இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு இருப்பாங்க, குழந்தைங்களோடு இருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்களோடு இருப்பாங்க ஷெல்டரில். ஸோ அவங்களுக்கெல்லாம் ஃபுட்டு கொடுக்கணும். ஸோ அது அரசாங்கம் கொடுக்காதா? அரசாங்கம் கொடுக்குறது, பட்டு அந்த நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்குங்கிறது கூட வேண்டிருக்கும். இது மாதிரி நிறைய தொண்டு நிறுவனங்கள் இது மாதிரி நிறைய ஃபுட்டு கொடுக்குறாங்க. இது மாதிரி அன்னபூர்ணான்னு இன்னொரு ஆர்கனைசேஷன் இருக்குது, நித்தியவதி அப்படிங்கிறவங்க, அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஹோம்லெஸ் பீப்புள். இதுக்கான பண வசதியெல்லாம் டொனேஷன் தான், எல்லாத்தையும் தன்னாளர்கள் அவங்களே டொனேட் பண்ணுவாங்க. நான் ப்ராஃபிட் தான், ஸோ எவ்ரிபடி கேன் டொனேட். இப்போ அந்த நான் ப்ராஃபிட்டுக்கு ஃபண்ட் ரைசிங்கு தான் இப்போ என்னோடய அடுத்த நாடகத்தை நாங்கள் போட போகிறோம், ஃபுட் ஃபார் ஷெல்டருக்கு. இப்போ அது ஆகஸ்ட் லாஸ்ட் வீக்கு பிளான் பண்ணியிருக்கோம். என்ன நாடகம்?
பேர் இன்னும் வைக்கல. ப்ரொடக்ஷன் நம்பர் 5. உங்கள் நாடகத்துக்கு பேர் இன்னும் வைக்கலன்னு கூட நினைக்கிறேன். ப்ரொடக்ஷன் நம்பர் 5 இப்போ ஸ்கிரிப்ட் ரெடியாக எடுத்து ஸோ போனோடனே அந்த ஒர்க் ஆரம்பிக்கணும். இல்லை, இன்னொரு கேள்வி, அது வந்து சமீபத்தில் அமெரிக்கா சென்ற ஒரு இளைஞருடைய கேள்வி தான். அதாவது எனக்கும் இந்த மாதிரி ஆர்வம் இருக்குது. நான் வந்து ஒரு தகவல் தொழில்நுட்பத் துறையில் ஒரு அலுவலராக நான் பணியில் சேர்ந்துட்டு எனக்கு கிடச்சிடுது. சரியான H1B விசாவில் இருக்காங்க, ப்ரேயிங் ஃப்யூச்சரில் எல்லாம் செட்டில் ஆகும்னு. அப்போ அவர் என்னென்னா, என்னுடைய அலுவலகத்தில் வந்து அனுமதி பெற வேண்டுமா, அது மாதிரியான சட்டத்திட்டம் இருக்கா அப்படின்னு? அது மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா இது வந்து உங்களோட பேஷன், யூ ஆர் டூயிங் இட் அவுட் ஆஃப் ஆஃபீஸ் ஹவர்ஸ். அப்படிங்கும்போது உங்களுக்கு அதுக்கெல்லாம் அனுமதியெல்லாம் தேவையில்லை. உங்களோட ஒர்க்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அவ்வளோதான். as long as you are doing it out of your office hours, nobody can go into question you. இன்றைக்கும் வந்து கிராமங்கள் இருக்காங்க. இப்போ கிராமங்களில் தெருக்கூத்துக்கள் கூட நாடக வடிவம் பெற்று இப்போ நிறைய, இப்போ கர்ணமோட்சம் அது மாதிரி நிறைய அது நாடக பாணியில் வந்து தெருக்கூத்து பண்ணுறாங்க இல்லையா? இந்த கலைஞர்கள் நிறைய நம்ம தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் மிக சிறப்பாக இவர்களை வந்து பல இடங்களுக்கு, வெளிநாடுகளுக்கு ஃபண்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. இப்போ இவர்களுக்கு இந்த மாதிரி உங்கள் அமைப்புகள் மூலமாக அங்கே வாய்ப்புகள் கிடைக்குமா? கிடைக்கும். இப்போ பாரதி தமிழ் சங்கத்தில் இந்த கோவிட் டயத்தில் பார்த்தீங்கன்னா 2020 நாங்கள் வந்து, ஏன்னா அவங்க அன்றைக்கி வந்து அவங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லை. அந்த நாடு இந்த மாதிரி தெருக்கூத்து கிராமிய கலைகள் அவங்களுக்கு நாங்கள் வந்து ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்து ஜூமில் அவங்களுக்கு இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு தொகையை அமுச்சு வச்சோம். அவங்களுக்கு அந்த டயத்தில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் பாரதி தமிழ் சங்கம் அதை பண்ணினோம். பட் ஃப்யூச்சர்லேயும் பண்ணலாம் நிச்சயமாக. பட் என்னென்ன ப்ராப்ளம் என்னென்னா, அவங்க அங்கே வரவழைக்கிறதுங்கிறது பாரதி தமிழ் சங்கம் மட்டுமே பண்ணக்கூடிய விஷயம். அது நிறையா விசா, நிறையா அதர் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதை முடிஞ்சுன்னா நிச்சயமாக பண்ண முடியும். வரலாற்றை திரும்பி பார்க்கின்ற போது ராஜராஜேஸ்வரம் இந்த நாடகத்துக்காக அது சோழர் காலத்தில் அதற்கான ஒரு மிகச்சிறந்த மானியம் வழங்கப்பட்டது. அதே போல் பல்லவர் காலத்தில் மகேந்திரவர்ம பல்லவர் காலத்தில் நாடகங்களுக்கு சிறப்பான மானியம், அந்த நிதி ஒதுக்கீடு என்பது பெருமளவு அரசனுடைய கருவூலத்திலிருந்து வழங்கப்பட்டது. இதெல்லாம் குறிப்புகள் பார்க்குறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி இயலிசை நாடக மன்றம் தமிழ்நாடு அவங்க வந்து நாடகங்களுக்காக நிதி உதவி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அமெரிக்காவில் உங்களுக்கு நிதி உதவி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? எங்களுக்கு நிதி உதவிங்கிறது நான் ப்ராஃபிட்டாக இருந்தால் எங்களுக்கு ஃபீஸ் வந்து ஆடிட்டோரியம் ஃபீஸ் வந்து கம்மியாக கேட்பாங்க. அதே மாதிரி கம்பெனிஸ் எங்களுக்கு நான் ப்ராஃபிட்னா தே வில் கிவ் ஃபண்டிங், டொனேட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த மருத்துவ காப்பீடு, மெடிக்கல் இன்சூரன்ஸ் அந்த துறையில் இருக்கீங்க. இப்போது அதை திருப்பியும் இங்கேருந்து வர இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன இது, அவங்க என்ன படிக்கணும், என்ன வரலாம், ஏன்னா ஒரு உங்களுடைய அனுபவத்தை வச்சு நீங்கள் சொல்லாமே. சரி, ஐடி தான் இப்போதைக்கு அங்கே யூஎஸ்க்கு வந்து ஒர்க் பண்ண முடியும் நம்ம இந்தியர்கள்னால் ஐடி ஈஸியான ஒரு வாய்ப்பு. பட் இன்றைக்கி இருக்கிற ஏஐ வேர்ல்டில் அந்த வாய்ப்புகள் ரொம்ப குறைஞ்சின்னு வருது. பட் இன் ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏஐலேயே நிறையா நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேன் கம். பட் இன்றைக்கி வந்து ஏஐனால் வந்து நிறையா ஒரு பாதிப்புகள் இருக்குது. இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட்லேயே நிறையா குறைச்சிட்ருக்காங்க ஒவ்வொரு கம்பெனிலையும். இப்போ ஏற்கனவே அங்கே போயிருக்காங்க, ஆனால் அவர்களுக்கு வந்து நான் எப்படியாவது இங்கேயே தங்கணும், சில வருடங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கெல்லாம் எப்படி நாம் வந்து அவங்களுக்கான ஒரு வழிகாட்டுதல் பண்ண முடியும்? அவங்க வந்து அவங்க ஸ்கில் செட்டு அவங்க எங்கே ஃபிட் ஆவாங்கன்னு தெரிஞ்சு அவங்க அப்ளை பண்ணி அது மாதிரி ஜாப் வாங்குறது தான். அது நீங்கள் சில கல்லூரிகள், அது அங்கே இருக்கிற பல்கலைக்கழகங்கள் அங்கெல்லாம் வந்து மாணவர்களுக்கான இந்த பாடங்கள் இருக்குது. இப்போ தமிழ் சர்டிஃபிகேஷன்லாம் வந்துருக்கு. தமிழ் இருக்கைகள்லாம் கூட கொண்டு வரணும். நிறைய தமிழ் பள்ளிகள் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அந்த பள்ளிகளில் இப்போ இது நான் இன்னொரு கருத்தை தான் முன்வைக்கிறேன். தமிழ் பள்ளிகளில் தமிழ் எழுத, படிக்க, பேச கற்றுக் கொடுக்குறார்கள். ஆனால் அந்த மாணவர்களிடம் 2 செய்திகளை கொண்டு போய் சேர்க்கும் விதமாக உங்கள் செயல்பாடு இருக்க வேண்டும் என்பது தமிழ் பாலத்தினுடைய கோரிக்கை. ஒன்று, அவர்களும் இதே போல் நாடகங்கள் மாணவர்களுக்குள்ளே எழுதி அவர்கள் வந்து அங்கே தமிழ் பள்ளிகளில் அரங்கேற்ற வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது, அவர்களும் வந்து ஒரு இயல் கலைஞராக, இயல்னா எழுத்தாளர்களாக நூல்கள் எழுத வேண்டும். இது 2 வந்து தமிழ் பாலம் மூலமாக உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நிச்சயமாக இதை எப்படி நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போங்க, எப்படி செயல்படுத்த முடியும்? நிச்சயமாக நடக்கும். பட் பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னும் சில காலங்கள் தேவை. அதான் சொல்ல பேசிகிட்டு இருந்தேன். 98 நான் போகும்போது தமிழ் ஸ்கூலே கிடையாது. என்னோடய பசங்களுக்கெல்லாம் என் பையனும் பொண்ணு வந்து 4th and 2nd கிரேடில் அங்கே வந்தாங்க. இங்கே பத்மா சேஷாத்திரியில் படிச்சுட்டு. ஸோ அவங்களுக்கு தமிழே தெரியாது அங்கே. ஸோ அவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சம்மரில் வந்து இங்கே தமிழ் புக்கு வாங்கி டீச் பண்ணுவேன். அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் தமிழ். அப்படி தான் அவங்க தமிழ் கற்றுனாங்க. இன்றைக்கி அந்த ஸ்டேஜ் மாதிரி இன்றைக்கி தமிழ் ஸ்கூலில் வந்து எல்லா தமிழ் குழந்தைகளும் இன்றைக்கி வந்து தமிழ் ஸ்கூலில் போய் தமிழ் படிக்கிற அளவுக்கு இன்றைக்கி வளர்ந்துருக்காங்க. இது இன்னும் அந்த அடுத்த லெவல்
இன்னும் ஸ்கூல் லெவலில் தமிழ் லாங்குவேஜுக்கு ஒரு கிரெடிட் கிடச்சி அடுத்த லெவல் போகும்போது தமிழ் இளைஞர்கள் அதை ஆர்வமாக கற்றுக்க ஆரம்பிப்பாங்க. தமிழ் இன்னும் நிறையா கற்றுக்கும் போது இன்னும் அதை ஏன்னா அவங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி, அவங்களோட பாடத்திட்டங்கள் அதெல்லாம் தமிழ் வந்து வீக்கெண்டு மட்டும்தான் அவங்களுக்கு. ஸோ இட் வில் டேக் சம் டைம் அந்த மாதிரி ஒரு லெவல் வரத்துக்கு. அமெரிக்கர்கள் வந்து நம்ம நாடக கலையை எப்படி அவங்களுடைய கருத்து எப்படி இருக்குது வந்து பார்க்குறாங்களா அந்த மாதிரி? எப்படி நாங்கள் இப்போ ரமணர் ட்ராமா போட்டோம், ரமணர் மகரிஷின்னு நிறையா ஃபாரினர்ஸ் வந்து பார்த்தாங்க அந்த நாடகத்தை. ஏன்னா அது அவர் வந்து இன்டர்நேஷ்னல் குரு. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. ஸோ அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் நாடகங்கள் போடுவோம், நிச்சயமாக வந்து பார்ப்பாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அது மாதிரி விவேகானந்தர் அதே மாதிரி விவேகானந்தர் போட்டப்போ அதே மாதிரி வந்து பார்த்தாங்க. இந்த ரமணரில் ஒரு அமெரிக்கரே வந்து ஒரு கேரக்டர் நடிச்சார், அந்த பால் அவரோட கேரக்டர் பண்ணார். அவர் அவங்க மொழியெலாம் அவங்க இங்கிலீஷில் பேசுவார். அது அப்படி தானே, அப்படி இந்த ரமணர்கிட்ட பேசுகிற இங்கிலீஷில் அந்த கான்வர்சேஷன். மகிழ்ச்சி. உங்களுடைய குடும்பம் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க? என் பையனும் ஐடி தான், ஏஐயில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். என் பொண்ணு வந்து டேட்டா சயின்ஸு, அவங்க வந்து பாஸ்டனில் இருக்காங்க. உங்கள் மனைவியும் பணியில் இருக்காங்க? மனைவி அவங்க வந்து ஆமாம், அவங்க வந்து ஆரக்கிள் சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் அங்கேயே பணியில் இருக்காங்க. இப்போ அவர்களுக்கு இப்போ உங்கள் துறை இப்போ அதுவும் அந்த கேள்வியாக வருது. கணவருக்கு வந்து இந்த துறையில் ஆர்வம் இருக்குது, நம்ம இங்கே வந்தது வந்து ஏதோ ஒரு பெரிய கம்பெனியில் பெரிய அதிகாரியாக கை நிறைய சம்பாரித்து அமெரிக்காவில் இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு பெரிய இதை வரணும் அப்படின்ற ஒரு சிந்தனை விட்டு இவர் என்னங்க நடுவில் சனியாயிரம் இருக்கிறதுல ட்ராமாவுக்கு போயிடுறாரு. அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. என்னை என்கரேஜ் பண்ணுறதே என் மனைவி தான். மகிழ்ச்சி. அவங்க ரொம்ப பிடிக்கும். அவங்க பேர் தேவகி. கண்டிப்பாக அதை போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆமாம் நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. என்ன நிறைய நடிக்க சொல்லுவாங்க. அதாவது ட்ராமாவில் நடிக்கணுவாங்க. ஆமாம், ட்ராமாவில், வாழ்க்கையில் இல்லை. நீங்கள் நூல்கள் எழுதியிருக்கீங்களா? இல்லைங்க. ஏன்னா ஒரு மிகச்சிறந்த நாடக இயக்குனர். எனக்கு வந்து பிளானிங் எக்ஸிக்யூஷனில் வரும். எழுதுறது வந்து பிடிக்கும், ஆனால் அதுக்கு அந்த பொறுமை வேணும். அந்த உட்காந்து பொறுமையாக எழுதக்கூடிய இது. சின்ன கவிதைகள்லாம் எழுதுவேன். இப்போ என்னோடய ட்ராமாவுக்கு டைட்டில் சாங்லாம் மோஸ்ட்லி நான் தான் எழுதுவேன். எல்லா ட்ராமாவுக்கும் டைட்டில் சாங் நான் எழுதியிருக்கேன் இப்போ. ஸோ அது மாதிரி அதுக்கெல்லாம் முடியும். பட் எழுதுகிற அளவுக்கு இன்னும் பொறுமை வரல. என் பையன் ஆஸ்திரேலியா போயிட்டான், என் பையன் ஜெர்மனி போயிட்டான், என் பொண்ணு வந்து இங்கே அமெரிக்கா போயிட்டா, லண்டன் போயிட்டாங்க அப்படின்னுச்சு. இவங்களாம் என்னென்னா அவங்க ஏதோ இங்கேருந்து புலம்பெயர்ந்து, அதாவது ஒரு நாற்று எடுத்து வேறு இடங்களில் நடுவது என்பது பொதுவான ஒரு இது. ஆனால் புலம்பெயர்ந்து சென்று விட்டார்கள் அப்படின்னா ஏதோ சம்மந்தம் இல்லாத மாதிரியான நிறைய குடும்பங்கள் இருக்காங்க. நம்ம தெளிவாக உண்மையை பேசணும் அப்படின்னுச்சு. இந்த மாற்றம் என்பது இந்த தாயகத்தை மறக்கக்கூடிய சூழ்நிலை பலருக்கு ஆனதுன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் அடிக்கடி இந்தியாவுக்கு வரீங்க, தமிழ்நாட்டில் வரீங்க, சென்னைக்கு வரீங்க, திருச்சிக்கு போகிறீங்க, உங்கள் ஊருக்கு சுற்றி பார்க்குறீங்க, அது வேறு விஷயம். உங்களுடைய அணுகுமுறைன்றது நான் கேட்கல. ஆனால் இது பொதுவாக இந்த குற்றச்சாட்டு உண்மையா? இந்த குற்றச்சாட்டு உண்மை. ஆனால் அது வந்து ஓவர் பீரியட் ஆஃப் டைம் குறைஞ்சிட்டு தான் வருது. ஏன்னு சொல்கிறேங்க, இதே நீங்கள் ஒரு 80s 70s 80s பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட், கல்ச்சர் வைஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட். இங்கேருந்து ஒருத்தர் அங்கே அமெரிக்காவுக்கு போனாங்கன்னா அது டோட்டலி டிஃப்ரெண்ட் கண்ட்ரி அவங்களுக்கு. அதுலேயே பழக்கப்பட்டாங்கன்னா இந்தியா வந்து அது ரொம்ப புதுசாக இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. அதான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன், நான் 98 போகும்போது நான் ஒரு கிராசரி வாங்கினா கூட அங்கேருந்து ஒரு 25 மைல் ட்ரைவ் பண்ணி போகணும். ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும் அப்படின்னா கூட 30 மைல் ட்ரைவ் பண்ணி போனால் தான் பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கி வந்து இன்னும் நான் இருக்கிற வீட்டை சுற்றி 10 கோயில் இருக்குது, 10 கிராசரி ஸ்டோர் இருக்குது. உண்மைதான். ஸோ அப்படிங்கும்போது நம்ம கல்ச்சர் அங்கே வந்துடுது, நம்மளோட வாழ்வு முறைகள் அங்கே ஈஸியாக வந்து நம்ம ஊர்லேயே இருக்கிற மாதிரியான இருக்கிற ஒரு தன்மை கிடைக்கிறதுனால இப்போ வந்து அந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்து கம்மியாகிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு பேரண்ட் வந்து கோயிலுக்கு வராங்கன்னா கூட பையன் பொண்ணையும் கூப்பிட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு அறிமுகப்படுத்திடுறாங்க நம்மளோட கலாச்சாரத்தை, நம்மளோட தெய்வங்களை, நம்ம விஷயங்களை. அப்படிங்கும்போது அவங்களுக்கு மறக்காது. அதை சின்ன வயசில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இல்லை உண்மைதான். சமீபத்தில் நான் சென்றபோது கூட ஒரு இடத்துல ஒரு பெயர் பலகை பார்த்தேன். அந்த பெயர் பலகை வந்து பெரிய அளவில் வந்தே பாரத் அப்படின்னு இருந்தது. இங்கே கூட ஏதோ வந்தே பாரத்ன்ற பேரில் ஏதோ ரயில் இது மாதிரி உள்ள போய் பார்த்தா அது ஒரு உணவகத்துக்கு வந்தே பாரத்னு பெயர் வைத்து அங்கே உள்ளே வந்து இருக்கிற தொலைக்காட்சி பெட்டிகள் அங்கே வச்சு அதில் வந்து அந்த ரயில் வந்தே பாரத் ரயில் வந்து பல இடங்களுக்கு போகிற மாதிரியான ஒரு காட்சி பதிவு வச்சுருந்தேன். மகிழ்ச்சியாக இருந்தது.
இப்போ நீங்கள் 98 அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் வாரீங்க. இப்போ இன்று வந்து இங்கே தமிழ்நாட்டை இப்போ இந்த பார்க்கின்ற போது உங்களுக்கு எப்படி தோன்றுறது? நம்ம அந்த காலத்தில் நான் வந்து ஒவ்வொரு நிலையிலும் நீங்கள் சிந்தித்து பார்த்துருப்பீங்க. அப்போ இருந்ததுக்கும் இப்போக்கும் உள்ள வேறுபாடு என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னும் இதெல்லாம் நல்லா நம்ம நாட்டில் வரணும், ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்குது, அந்த மாதிரியான நான் பார்க்குறது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய டெவலப் ஆகிருக்கு. அதுதான் நான் நிச்சயம் பார்க்குறேன். அதை கட்டமைப்பு உள்கட்டமைப்பில் நிறைய டெவலப் ஆகிருக்கு. அது நிச்சயமாக நல்லா பார்க்குறேன் நான். பட் இன்னும் ஆனால் மக்கள் வந்து இன்னும் நாங்கள் இருக்கிற அந்த தள்ளி போயிருக்கிறதுனால நம்ம கல்ச்சர், நம்மளோட கலாச்சாரத்தில் ரொம்ப கொஞ்சம் ஈடுபாடு இருக்கோ. இங்கே அந்தளவு அவங்க பக்கத்துலேயே இருக்கும்போது அந்த அருமை தெரியாது. நான் வந்து மலைக்கோட்டை மேலே உள்வீதியில் இருந்தேன் இல்லையா, மலைக்கோட்டைக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போவேன். இல்லாட்டி யாராவது ரிலேட்டிவ் வந்தாங்கன்னா அவனை கூட்டிகிட்டு போவேன் இல்லையா. ஸோ அருமை தெரியாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அடிக்கடி கோயிலுக்கு போகிறோம். அமெரிக்காவில் இருந்துட்டு பிரதோஷம்னா கோயிலுக்கு போயிடுவோம், கந்த சஷ்டினா கோயிலுக்கு போடுவோம். ஸோ அதான் சொல்கிறேன், அந்த இது பக்கத்தில் இருக்கனால அந்த அருமை தெரியலையோங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. அவங்கவுங்க பிஸியாக இருக்காங்க. இங்கே அவங்களோட வாழ்க்கை சம்பாத்தியம், அவங்களோட லைஃப் செட்டில் பண்ணலே பிஸியாக இருக்காங்க. அதை தாண்டி நினைக்கிறது இல்லையோ அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒன்று தான் டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன். இல்லை, அது உண்மை தான். உங்கள் பயணம் தவிர்த்து பொதுவாக இப்போ தமிழ்நாட்டோட இந்தியாவோட அங்கே இருக்கிற நீங்கள்லாம் எப்படி அந்த ஒரு இணைப்பை எப்படி வச்சுருக்கீங்க? இன்றைக்கி ஒன்றும் கஷ்டமே இல்லை. ஏன்னா நீ சோஷியல் மீடியாங்கிறது வந்து நம்ம எல்லாரையும் ஆக்கிரமிச்சிடுது. ஸோ இன்றைக்கி வந்து ஒருத்தரை கூப்பிட்டு வீடியோ காலில் பேசுகிறதோ, சேட் பண்ணி அவங்கள தெரிஞ்சுக்கிறதோ இன்றைக்கி ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ அதனால் அது ஒன்றும் கஷ்டமே இல்லை. எங்களுக்கு எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நண்பர்களோடையும் சரி, உறவினர்களோடையும் சரி, ஒன்றும் கஷ்டமே இல்லை இன்றைக்கி. அதே போல் நம்ம பாரதியார் சொன்ன மாதிரி சென்றெட்டு திக்கும் கலைச்செல்வங்கள் கொணர்ந்திங்கு சேர்ப்பேர் அப்படின்றத வந்து உண்மைதான். அது வந்து நம்ம நிறைய பேர் செய்கிறாங்க மொழியியல் வல்லுநராக. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்குறது என்னென்னா, இதை வந்து இப்போ நீங்கள் வந்து அமெரிக்காவில் இத்தனை ஆண்டுகள் இருந்ததுனால உங்களுக்கு அவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியும். அப்போ நம்ம இலக்கியங்கள், குறிப்பாக நாடக இலக்கியங்களை அது நீங்கள் மொழிபெயர்த்து, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அங்கே கொண்டு போய் சேர்க்கின்ற போது இதை சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், ஒரு நாடக இலக்கியம்னா ஷேக்ஸ்பியர் தான் அப்படின்ற ஒரு உலக அளவில் பேசப்படுகின்ற போது, நம்ம ஊரில் இருக்கிற பல நாடக இலக்கியங்கள் தொல்காப்பியத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கு நாடக இலக்கியம். அப்போது அதை வெளியூரில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாங்கள் யாரை போய் கேட்போம் அப்படின்னா உங்களை போலவர்களை தான் கேட்க முடியும் இல்லையா? அதுக்கான ஒர்க்கை ஆரம்பிப்போம். ஏன்னா நாங்களும் அப்படியே அந்த மாதிரியான வெளியில் அரங்கத்துக்கு வரும்போது சொன்னீங்க இந்த மாதிரி முயற்சியில் நான் இருக்கேன் அப்படின்னு. அதனால் அந்த கேள்வியும் வேலை பொருள் முடிஞ்சாச்சுன்னா அடுத்தது அதுதான் பண்ண ஆரம்பிக்கணும். தொல் இலக்கியங்களை மொழிபெயர்த்து கொண்டு போகணும். ஒரு மகிழ்ச்சியான பதிவாக பார்க்குறேன். ரொம்ப அதாவது ஒரு சிறப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ஒரு நிகழ்ச்சியில் ஏதோ பேசுகிறோம், உங்களுடைய சாதனைகளை பாராட்டு. தமிழ் பாலம் என்பது அயலகத்தில் உள்ள தமிழர்களின் சாதனைகளை பாராட்டுவது தான். அந்த பாராட்டுவது மட்டுமே ஒரு குறிக்கோளாக இல்லாமல் அடுத்து என்ன, இதுக்கு நம்மளுடைய இலக்கு என்ன அப்படி நோக்கிய பயணமாவோட தான் நம்ம வந்து பேசினது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான பதிவாக. இப்போ வந்து நாங்கள் வெளியூரில் போனால் எங்களுக்கு நான் முன்னாடி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், பெரிய நாங்கள் வல்லுநர்களோ பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. நாடகமாகட்டும் எந்த ஒரு விஷயம், ஆலையில்லா ஊருக்கு இல்பு சக்கரன்னு அப்படி தான் நாங்கள் ஆரம்பித்தோம். அப்படி தான் எங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் வந்தது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திட்டு மேலே எங்களால் என்னென்ன பண்ண முடியுமோ அந்த நாடகத்துறையில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோமே தவிர. உண்மைதான். அதே போல் இதழ்கள், இப்போ தென்றல் இதழ் நீங்கள் இவர் சொன்னீங்க, மணிபாரதி, அவர் நம்ம தென்றல் இதழுடைய ஆசிரியர். அவங்க பாரதி சேஷ அவருடைய அவர் பிரதர் அவரும் தமிழ் பால நிகழ்ச்சியில் வந்துருக்காருங்க. ஆமாம், ரொம்ப ஒரு அருமையான சிந்தனையாளர். அதே போல் இதழியல்லையும் வந்து பலருடைய ஒரு பங்களிப்பு என்பது ரொம்ப பெருமளவு இருக்கிறது அப்படின்றது மதுரை பாரதி பங்களிப்பு. அதே போல் நிறைய பேர் இருக்குச்சு. இந்த நாடக இலக்கியம் அதே மாதிரி கொண்டு வரணும் பொதுமக்களிடம் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக எங்களுக்கு இருக்குது அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறோம். இது தவிர உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் இது மாதிரி நாடகம் தான் என்னோடது. அடுத்து இன்னும் 2-3 நல்ல, அதான் நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம சங்க இலக்கியங்கள்லேருந்து நம்ம அது மாதிரி இடங்கள்லேருந்து நம்ம நிறையா விஷயங்களை மொழிபெயர்த்து நம்ம நாடகமாக போடக்கூடிய வாய்ப்புகள். இலக்கியங்கள் மட்டும் இல்லாமல் பிற்காலங்களில் இருக்கிற நாடக பதிவுகள், இப்போ பாரதிதாசனுடைய நாடக பதிவுகள், அது பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுதிய மிகச்சிறந்த நாடகங்கள், அதெல்லாம் வந்து கொண்டு போகும்போது அடுத்த தலைமுறைக்கு நிச்சயமாக முடியும். ரொம்ப ஒரு சிறப்பான சிந்தனை ஓட்டத்தோடு எங்களுடைய பதிவுகள் அமைஞ்சது.
அதுக்கான வாழ்த்துக்கள். உங்களுடைய அடுத்தடுத்த பயண திட்டங்கள் சிறப்பாக, அதாவது இலக்குகள் நோக்கிய பயணமாக அமைவதற்காக உங்களுடைய நன்றியும் வாழ்த்தையும் கண்டிப்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு தூர்தர்ஷனுக்கு என்னோட நன்றி. அயலகத் தமிழர்களுடைய சாதனைகளை பாராட்டுவது என்று மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நாம் போகின்ற இலக்குகள் என்ன, அந்த இலக்கினுடைய பயணம் என்பது நம்முடைய தமிழ்நாட்டுக்கும், அதாவது குறிப்பாக இந்தியாவுக்கும் அந்தந்த அயலக நாடுகளுக்கும் உள்ள ஒரு தொடர்பை மேலும் வலுப்படுத்துவதாகத்தான் இந்த தமிழ் பாரம் நிகழ்ச்சி அமைகிறது. இந்த நிகழ்ச்சியில் வெகு சிறப்பாக தன்னுடைய பதிவுகளை வழங்கிய ஐயா அவர்கள், ராமச்சந்திரன் ஒரு சிறந்த நாடகாசிரியர் என்று மட்டும் இல்லாமல் மக்களுக்காக உதவக்கூடிய ஒரு ஃபுட் ஃபார் ஷெல்டர் என்ற ஒரு அமைப்பை நிறுவி அவருடைய நண்பரோடு சேர்ந்து நிறுவி வெகு சிறப்பாக நடத்தி வருகிறார். இந்த பதிவுகள், இந்த உணர்வுபூர்வமான வார்த்தைகள் உங்களுக்கு பெருமளவு ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றோம். மீண்டும் நாம் தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறுவதற்கு முன்னால் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை திரையில் தெரிகின்ற மின்னஞ்சலுக்கு எழுதுங்கள். நீங்கள் உங்களுடைய சாதனை விவரங்கள் எழுதுங்கள். அயலகத்திலிருந்து அயலக தமிழர்கள் அனைவரையும் சந்திக்கின்ற ஒரு அருமையான வாய்ப்பு தான் தமிழ் பாலம். மீண்டும் நாம் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.